Hello everyone, இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? எக்சர்சைஸ் 3.6ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க? சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது நமக்கு எப்பவுமே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ல சிம்பிளிஃபை இருந்துச்சுனா நம்ம காமனா இருக்கத வந்து இது பண்ணுவோமா? ஆனா இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும்? பிளஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம கீழ வந்து LCM கண்டுபிடிச்சு எழுதணும். நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டோம்னா இப்ப x * x + 1 இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கீழ உள்ள டேர்ம் வந்து நமக்கு சேமா இருக்கா? கீழ உள்ள டேர்ம் சேமா இருந்துச்சுனா நமக்கு LCM எடுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x - 2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த இதை நம்ம என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். x * x + 1 plus இங்க அப்படியே எழுதிக்கோங்க 1 - x இப்போ நீங்க உள்ளக்க கொண்டு போய் இத பெருக்கிக்கலாமா? உள்ளக்க கொண்டு போய் இந்த இத நம்ம பெருக்கணும்னா x * x x² ன்னு வருமா? பிளஸ் இதே வந்து இங்க x ன்னு வரும். பிளஸ் இந்த x * x இது பவரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோமா? 1 + 1 2 plus x. அதே இங்க வந்தீங்கன்னா 1 * x x minus இங்க என்ன வரும்? x * x x⁻2 divided by x minus 2. இந்த இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ வந்து இங்க plus x² இருக்கு, இங்க minus x² இருக்கு. அப்ப நமக்கு இது வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா இந்த இது. அதே இங்க 1x இருக்கு, இங்கேயும் 1x இருக்கு. நம்ம ஆட் பண்ணோம்னா 2x divided by x minus 2. இதுக்கு மேல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? x + 2 divided by x + 3 plus x minus 1 divided by x minus 2. இப்போ நமக்கு போன சம்ல வந்து நமக்கு கீழ உள்ள டேர்ம் சேமா இருந்துச்சு. அதனால அப்படியே எழுதணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சேமா கிடையாது. இப்போ நமக்கு 1/4 plus 1/3 ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி LCM எடுத்து எழுதுவோமா? அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நாம 4 3s are 12 ன்னு எழுதுவோமா? அதே மாதிரி இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 3 + 4 ன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதே மாதிரி தான் இதையும் நம்ம எழுத போறோம். அதாவது கீழ உள்ள டேர்ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். x + 3 * x minus 2 அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப x + 2 இங்க இருக்கு. அப்ப இங்க உள்ளது நம்ம என்ன பண்ணனும்? x minus 2 plus இங்க என்ன இருக்கு? x minus 1 இருக்கு. இங்க நம்ம மல்டிப்ளை பண்றது x + 3. இந்த இதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இந்த இதையும் இந்த ஒரு இதை x வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எப்படின்னா x * x x², இது x-ஐயும் 2-ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். மைனஸ் 2x வந்துருமா? அப்ப இங்க நமக்கு சைன் வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு. சோ பிளஸ் இங்க கீழ 2-ஐ வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2x - 4. அதே மாதிரி இதையும் இது பண்ணனும். இந்த x-ஐ வச்சு ரெண்டையும். அப்ப x² plus 3x. இப்போ கீழ வந்து இங்க -1 வச்சு இது ரெண்டையும் இது பண்ணனும். அப்ப -x -3 divided by கீழ உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். x + 3 x minus 2. இந்த -2 + 2 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்குது x² -4 plus 3xல ஒரு x போச்சுனா நமக்கு 2x. அப்ப x² plus 2x minus 3 divided by x plus 3 x minus 2. இப்போ வந்து இது இங்க 4 இருக்கு, இங்க -3 இருக்கு. இங்க ஒரு1x² இருக்கு, இங்க ஒரு 1x. அப்ப ஆட் பண்ணோம்னா 2x² plus 2x minus ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப ஆட் பண்ணனும். 4 3 ஆட் பண்ணா 7 divided by x plus 3 x minus 2. இதுதான் நம்மளோட சிம்பிளிஃபை பண்ண ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன்ல நமக்கு வந்து கீழ பாத்தீங்கன்னா இங்க x minus y ன்னு இருக்கு. அதே இங்க பாத்தீங்கன்னா y minus x ன்னு இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம மைனஸை வந்து காமனா எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்க்கலாமா? x⁻3 x minus y. இப்போ நம்ம வந்து மைனஸை மட்டும் காமனா எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா இந்த டேர்ம் வந்து y⁻3 ன்னு ஆயிருமா? அதாவது இங்க மைனஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதே கீழ உள்ள டேர்ம்ல நம்ம மைனஸை மட்டும் காமனா எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து y minus x ன்னு இருக்கா? அப்ப இந்த டேர்ம் நமக்கு எப்படி ஆகும்? -y minus into minus
plus x ன்னு ஆயிடுமா அப்ப இந்த டேர்ம் கீழ உள்ள டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் x minus y ன்னு எழுதிக்கலாமா எதுக்காக இப்படி எழுதுறோம் நம்ம மைனஸ் எதுக்காக காமனா எடுத்தோம் ஏன்னா டேர்ம் கீழ உள்ள டேர்ம் நமக்கு சேமா வரணும்ன்றக்காக அப்பதான் நமக்கு சம் செய்யும்போது ஈஸியா இருக்கும் ஓகேவா இப்போ இந்த கீழ உள்ள டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் x power 3 இங்க கீழ உள்ள டேர்ம் நமக்கு ரெண்டுமே சேமா இருக்கா சேமா இருந்துச்சுனா x minus y ன்னு போட்டு மேல உள்ள டேர்ம் அப்படியே எழுதணும் அப்ப minus y power 3 இப்போ a cube minus b cube ஃபார்முலால இருக்கா அப்ப a cube minus b cube அப்படினா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வருமா a minus b இங்க a squared plus ab plus b squared ஃபார்முலா வருமா அப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம மேல உள்ள டேர்மை அப்ளை பண்ணனும் a - b னா நமக்கு என்ன வரும் a இருக்கிற இடத்துல x உம் b இருக்கிற இடத்துல y உம் வருது அப்ப x - y into x squared plus ab னா x into y plus xy plus y squared divided by இங்க கீழ என்ன இருக்கு நமக்கு x - y இருக்கா x minus y நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும் அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன x squared plus xy plus y squared இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எல்லாம் புரிஞ்சுதா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ல கேளுங்க இல்ல சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க